السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் இந்நல்ல ஜுமா நாள் என்று வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் நேரான வழியை அடைவதற்கான ஒரு திறந்த புத்தகமாய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு நேர்வழி காட்டக்கூடிய திருவேதமாய் திருக்குர்ஆனையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கினான். முஸ்லிம்கள் வழி தவறாமல் அவர்கள் அல்லாஹ் சொல்லியபடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அத்தனை நெறிமுறைகளையும் கொண்ட ஒரு குர்ஆன் நம்மிடத்தில், நம்முடைய கைகளில் அது இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்வான், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டுமா என்றால் அல்லாஹ் அதை பற்றி பேசுவான். ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டும். இறையச்சம் கொண்டவர்களுக்கு இது வழிகாட்டியான ஒரு புத்தகமாகும் என்று அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். எனவே அந்த இறையச்சம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டவர், அவர் வாழ்க்கையில் என்ன அமல்கள் செய்தாலும், உலகத்தில் அவர்கள் செய்கின்ற எத்தனையோ நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பேஸ்மெண்டாக, ஒரு அடித்தளமாக அமைய வேண்டியது தக்வா, இறையச்சமாகும். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த தக்வா என்ற ஆயத்தையும், தக்வாவை வலியுறுத்தி பேசுகின்ற ஆயத்துகள் ஏராளம் தாராளம். அல்லாஹு அக்பர். குர்ஆனின் எத்தனையோ வசனங்கள் தக்வாவை வலியுறுத்தி பேசுகின்றது, அதை ஆர்வமூட்டி பேசுகின்றது. இங்கு நாம் பார்க்கலாம், மனிதர்கள் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களோ அல்லது முஸ்லிம்களோ இறையச்சம் கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்ன? உலகத்தில் யாருக்கெல்லாமோ பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். சில தப்புகள் செய்தால், சில தவறுகள் அவர்களிடம் இருந்து நிகழ்ந்து விட்டால் மனிதர்கள் பார்ப்பார்கள் என்று பயப்படுகின்றார்கள். காவல்துறையினர் நம்மை கண்காணித்துக் கொள்கின்றார்கள் என்று அஞ்சுகின்றார்கள். 4 CCTV கேமராக்கள் நம்மை பார்க்கின்றது என்பதற்காக பாவம் செய்யாமல் இருக்கின்ற மனிதர்களும் இன்றைய காலத்தில் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய சில டெக்னாலஜிகளுக்கும் சில மனிதர்களுக்கும் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய மனிதர்கள் தங்களை படைத்த அந்த மாபெரும் இறைவனுக்கு அஞ்சுவதை தவறவிட்டு விடுகின்றார்கள். CCTV கேமராக்களுக்கு பயந்து பாவம் செய்யாமல், தவறு செய்யாமல் இருப்பவர்கள் ஏன் படைத்த ரப்பு நம்மை பார்க்கின்றான் என்று அச்சம் கொள்ளாமல் பாவம் செய்வதை விட்டுவிடாமல் இருக்கின்றார்கள் என்பது வியப்பிற்குரிய செய்தியாகும். இது மனிதர்களுடைய மிக மோசமான நிலைமைக்கு உதாரணமாகும். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சிறந்த உதாரணத்தை இறையச்சத்திற்கு சொல்வார்கள். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இன்னொரு மனிதரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்குகின்றார். அந்த நிலத்தை கொடுத்த மனிதர் அந்த நிலத்தில் ஒரு புதையல் புதைக்கப்பட்டிருப்பதை அவர் அறியாமலேயே அந்த நிலத்தையே கொடுத்து விடுகின்றார், விற்று விடுகின்றார். அந்த நிலத்தை வாங்கிய அந்த மனிதர்
அந்த மனிதர் அந்த நிலத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த புதையல் அவருக்கு கிடைக்கின்றது. பொதுவாக சாதாரணமான மனிதர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? கிடைத்தது லாபம் என்று சொல்லி அந்த புதையலை அப்படியே சுருட்டி கொண்டு சென்று விடுவார்களா? இல்லையா? ஆனால் அந்த இரையச்சம் உள்ள அந்த பனு இஸ்ரவேலர்களில் அந்த நிலத்தை வாங்கிய மனிதர் அவ்வாறு செய்யவில்லை. அங்கு இருக்கின்ற புதையல் நம்முடையதல்ல, அது நம்முடைய சொத்து அல்ல என்று யார் விற்றாரோ அந்த நிலத்தை விற்றவரிடத்தில் போய் ஒப்படைக்கின்றார். உங்க நிலத்துல இந்த மாதிரி புதையல் புதைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்க தெரியாம என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் வாங்கினது உங்களுடைய நிலத்தை மட்டும் தான், இந்த புதையல் என்னுடையதல்ல என்று சொல்லி அந்த பொக்கிஷத்தை ஒப்படைக்கின்றார். அங்கு இருக்கின்ற அந்த நிலத்தை கொடுத்தவர் அவரும் சொல்கின்றார், இல்லை இல்லை, நான் அங்கிருக்கின்ற நிலத்தையும் சேர்த்து தான் கொடுத்தேன், அங்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்தேன். இருவரும் அந்த பொக்கிஷத்தை பங்கிடுவதில் வாதாடுகின்றார்கள். இது என்னுடையதல்ல என்று நிலத்தை விற்றவர் ஒரு பக்கம் சொல்ல, வாங்கியவர் அவரும் இது என்னுடையதல்ல என்று சொல்ல, மூன்றாம் நபரிடத்திலே போய் கேட்கின்றார்கள், இப்படி நிலைமை இப்படி ஆகிவிட்டது, அவர் எனக்கு அந்த நிலத்தை எனக்கு விற்றார், அந்த நிலத்தில் பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட்டது, அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டுகின்றார், அவரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, இது என்னுடையதும் அல்ல என்று சொல்ல, அந்த மூன்றாம் அவர் அந்த தீர்ப்பு கேட்பதற்காக சென்று அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் அழகாக சொன்னார், உங்களுக்கு மகன் இருக்கின்றாரா? வாங்கியவரிடத்தில் கேட்டார், அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். கொடுத்தவர் அந்த நிலத்தை விற்றவரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது பெண் பிள்ளைகள் யாராவது இருக்கின்றார்களா? அந்த விற்றவரிடத்தில் அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது. அவர் அழகாக ஒரு தீர்ப்பை சொன்னார், உங்களுடைய மகனையும் இவர்களுடைய பெண்ணையும் திருமணம் செய்து வையுங்கள், இவர்களுடைய மகராக இந்த செல்வத்தை செலவிடுங்கள், உங்கள் இருவருக்குமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பொக்கிஷத்தை நீங்கள் செலவழியுங்கள் என்று சொல்லி அழகான ஒரு தீர்ப்பை சொன்னார். இந்த அழகான நிகழ்வில் நமக்கு கிடைக்கின்ற பெரும் பாடம் என்ன தெரியுமா? கிடைத்தது லாபம் என்று சொல்லி சுருட்டிக் கொள்ளக்கூடிய பொதுவான அற்ப சிந்தனையுடையவர்களுக்கு மத்தியில் இரையச்சம் என்ற ஒரு நல்ல சிந்தனையுள்ள மனிதர்களுக்கு உதாரணமாக இந்த வரலாறை இந்த எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை சொல்வார்கள். அவர் நினைத்திருந்தால் அந்த பொக்கிஷத்தை தனக்கு மட்டும் என்று உபயோகித்து இருக்கலாம். அவர் மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவரை யாரும் பார்க்கவும் இல்லை. அப்படி அவர் எடுத்தாலும் அவருக்கு தான் லாபம் இருந்தாலும் அவர் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த சிந்தனை அந்த பாவத்தில் இருந்து அவரை தடுத்தது. இப்படி இரையச்சம் கொண்டவர்களுடைய வரலாறில் அவர்கள் சில சின்ன சின்ன பாவங்களும் சின்ன சின்ன தவறுகளும் தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வதில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தக்வா என்பது அதுதான் அர்த்தம். இரையச்சம் சின்ன சின்ன காரியங்களில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக இருப்பது. இறைநேசர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு பின்னாலும் இதுதான் காரணம். இரையச்சம் என்ற ஒரு பெரும் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள். 4 சுவற்றிற்கு உள்ளாக எத்தனையோ பாவங்களை இன்றைய சமூக வலைத்தளங்களின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை பரவிவிட்ட காலத்திலேயும் இன்றைக்கு அவசியமாக மிக முக்கியமான ஒரு தேவை இரையச்சம் தான். அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பும் அந்த இரையச்சம் தான். பிள்ளைகள் பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள் என்று பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கும் வரை தான் அவர்கள் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இருப்பார்களே தவிர, பெற்றோர்கள் கொஞ்சம் தூரம் போகிவிட்டால், கொஞ்சம் அகன்று விட்டால், கண்ணுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் போய்விட்டால் அந்த பிள்ளைகள் என்னென்ன தவறுகள் செய்வார்கள் என்பது பெற்றோர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு கல்லூரிகளிலேயும் ஸ்கூல்களிலேயும் வெளிநாட்டிலேயும் படிப்பிற்காக அனுப்பக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தையும் அந்த இரையச்சத்தையும் கொடுக்காததன் விளைவு என்ன தெரியுமா? கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மறந்து அவர்கள் துளைத்து இன்று நிற்கின்றார்கள். அந்த இரையச்சம் இல்லாதது தான் இன்று குறையாக இருக்கின்றது.
பெற்றோர்களுக்கு தெரியாமல் எத்தனை பாவங்கள், எத்தனை தவறுகளை இன்றைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் நம்மை பார்க்கின்றார்கள் என்பது கண்ணுக்கு முன்னால் இருக்கும் வரைத்தான். அவர்கள் சென்று விட்டால் மறைமுகமாக எத்தனையோ பாவங்களை நிகழ்த்த முடியும். அது நிகழ்வதற்கு அவர்களுக்கு ஷைத்தான் வழிகாட்டிக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த மிக முக்கியமான ஒழுக்க பண்புகளில் ஒன்று இறையச்சத்தை போதிக்க வேண்டும். அன்பானவர்களே, இறையச்சத்தில் இன்னும் மிக முக்கியமான ஒன்று, யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது. அது சொத்தாக இருந்தாலும் சரி, பிறரது நிலங்களாக இருந்தாலும் சரி, பிறருடைய உடைமைகளை தனதாக்கிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஆனால் இன்றைக்கு சொத்து விவகாரங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் குடும்பத்தை அப்படியே உடைத்து விடுகின்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் காரணம் இந்த சொத்து விவகாரம் தான். மூத்தவர் எல்லாவற்றையும் சுருட்டிக் கொள்கின்றார், எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு இளையவர்களுக்கு தராமல் இருப்பது. அந்த சொத்து பிரச்சனை மிகப்பெரிய ஒரு அபாயமான நிலையில் இன்று இருக்கின்றது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இந்த சொத்து தான் இருக்கின்றது. சரியான முறையில் பங்கீடாததின் காரணமாக, இஸ்லாம் கூறியபடி அவர்கள் பங்கிடப்படாததின் காரணமாக ஒரு குடும்பம் முக்கூறாக பிரிக்கப்பட்டு அது சூறையாடப்படுகின்றது என்றால் இங்கு நாம் பார்க்கின்றோம். அந்த சொத்தினுடைய அபகரிப்பை முஸ்லிம்கள் இறையச்சம் மூலமாகத்தான் அதை தவிர்க்க முடியும். என்னுடைய தந்தை இப்படி வசியத் செய்துவிட்டு என்னிடம் சென்றார் என்று யாரானால் பொய் சொல்லலாம். ஆனால் இறையச்சம் மட்டும்தான் அதை சொல்லாமல் அவரை பாதுகாக்கும். எனவே இறையச்சத்தில் இந்த முதல் தன்மையும் நம்மிடத்தில் வர வேண்டும். யாருடைய பொருளையும் நாம் அபகரிக்க கூடாது என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் இருக்க வேண்டும். அபூ மாலிகுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அவர்கள் சொல்வார்கள், அஅதமுல் குலூலி இன்தல்லாஹ். மோசடிகள் எத்தனையோ வகைகள் இருக்கலாம். பண மோசடி, ஊழல்கள், இப்படி எத்தனையோ இருக்கலாம். அதிலே மிக மோசமான மோசடி எது தெரியுமா? திராஉம் மினல் அர்த். பிறரது நிலங்களை, ஒரு பிடி நிலத்தை அபகரிப்பதன் விளைவு என்ன தெரியுமா? 7 பூமிகள் அவருடைய கழுத்தில் நாளை மறுமையில் தொங்கவிடப்படும். மற்றவர்களுடைய நிலத்தில் ஒரு அங்குலம் மண்ணை அவர் அபகரித்தார் என்றால் நாளை மறுமையில் 7 பூமி அவருடைய கழுத்தில் தொங்கவிட வைக்கப்படும். கொடூரமான வேதனைகள் கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தன்னுடைய உடைமைகள் அல்லாத பிறரது நிலங்களில் மூக்கை நுழைப்பதும் அதை பலவந்தமாக அபகரித்துக் கொள்வதும் இன்று சாதாரணமாகிவிட்டது. அல்லாஹ் அத்தகைய நிலைமையிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் எப்படி ஒரு முஸ்லிம் தவிர்த்திருக்க முடியும் என்றால், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனை அவருக்கு வந்துவிட்டால் இத்தகைய மோசடிகளில் ஈடுபட மாட்டார். சின்ன தவறுகளில் இருந்து தொடங்கி யாருக்கும் அநீதம் இழைக்க கூடாது என்ற சிந்தனை வரை அவருக்கு கொடுக்கக்கூடியது அந்த இறையச்சம் தான். அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனை எப்பொழுது ஒரு முஸ்லிமிடத்தில் வந்து விடுமோ அவர் வேறு எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இந்த உலகத்தில் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பேணுதலாக இருப்பார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலையை அடைந்திருப்பார். அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனை நம் இடத்தில் வர வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த இறையச்சத்தை பற்றி விளக்கம் கேட்பார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தில் அழகாக குர்ஆனை ஓதக்கூடிய, அழகாக துணியில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள். அன்னதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக குர்ஆனை செவியுற்றும் ஓதி காட்டியும் இருந்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சஹாபி கஅப் இப்னு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மத்தக்வா. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இறையச்சம்னா என்னன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மீண்டும் அந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், நீங்கள் புதர் நிறைந்த
அடர்ந்த ஒரு காட்டிற்குள் சென்றால் என்ன செய்வீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி முட்களும் கற்களும் நிறைந்த புதர் நிறைந்த அந்த அடர்ந்த காட்டிற்குள் நான் சென்றால் அந்த முள்ளு என்னுடைய உடலையும் என்னுடைய உடையையும் கிழித்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அடியையும் கவனித்து நான் வைப்பேன், ஒவ்வொரு அடியையும் கவனித்து நான் செல்வேன் என்று சொன்னவுடன் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், தக்வாவும் அதுதான். இந்த உலகம் புதிர்களும் முட்களும் கற்களும் நிறைந்த உலகம். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் நிதானமாக சிந்தித்து யோசித்து அதை நாம் வைக்க வேண்டும் என்று கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அழகான உதாரணத்தை தக்வாவிற்கு சொல்வார்கள். கவனத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எங்கு திரும்பினாலும் பாவம். நம்முடைய பார்வை பார்க்கின்ற விதம் அவ்வாறு தான் இருக்கின்றது. வெளியே சென்றால் ஆபாசமான சிந்தனைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். நம்முடைய ஈமானையும் தக்வாவையும் குலைக்கின்ற சீர்குலைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்ற நாம் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ வேண்டும். முட்களும் கற்களும் புதிர்களும் செடி கொடிகளும் நிறைந்த ஒரு உலகமாகத்தான் இன்று இருக்கின்றது. அதை கடந்து செல்லும் பொழுது நிதானமாக யோசித்து ஒவ்வொரு அடியாக வைத்து செல்ல வேண்டும். அதற்கு தக்வா தான் அதன் மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், இவ்வாறு தக்வா இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. குறிப்பாக ஒரு முஃமின் அவர் தன்னுடைய ஈமானுடைய நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் மோசமான கலாச்சாரங்களும் நவீன போதனைகளும் பண்பாடுகளும் திணிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை சரி செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தின் முறைப்படி வாழ்வதற்கும் மிக முக்கியமாக இருப்பது தக்வா தான். அல்லாஹு அக்பர். தக்வாவினுடைய வரலாறுகள் எத்தனை எத்தனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை ரோந்து பார்ப்பார்கள். இரவு நேரத்தில் எங்காவது தவறு நடக்கின்றதா என்று சுற்றி வலம் வருவார்கள் மதீனாவை. அப்பொழுதுதான் ஒரு சமயம் மதீனாவை சுற்றி வரும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு குரல் கேட்கின்றது. பாலில் தண்ணீரை கலக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தவர்கள், இரண்டாம் ஹலீஃபா. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வு, இரையச்சத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய நிகழ்வு. அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்தில் பேசுகின்றாள், பாலை கலந்து கொள், பால் கம்மியா இருக்குது, தண்ணீரை கொஞ்சம் கலந்து கொள் என்று தன்னுடைய மகளிடத்தில் சொல்கின்றார். அப்பொழுது மகள் அருமையான வார்த்தையை சொல்கின்றார். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலில் தண்ணீரை கலக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். எனவே அப்படி நாம் அதற்கு மாறு செய்யக்கூடாது என்ற அந்த மகள், நல்ல சாலிகான மகள், தாய்க்கு பதில் சொல்கின்றார். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசற்படியின் வாயிலாக நின்று. பிறகு அந்த தாய் சொல்கின்றார், உமர் நம்மை பார்த்து கொண்டு ஒன்றும் இருப்பதில்லையே, அவர் அவருடைய இடத்தில் இருக்க போகின்றார், நீ கலந்து கொள் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகின்றார்கள். அப்பொழுது அந்த மகள் சொல்லிய வார்த்தை, அல்லாஹு அக்பர். அமீருல் முஃமினீன உமர் லா யரானா. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை பார்க்க போவதில்லை, ஆனால் ரப்பு அமீருல் முஃமினீன உமர் ரலியல்லாஹு அன்ஹு யரானா. ஆனால் உமரை படைத்த ரப்பு நம்மை பார்க்கின்றானா இல்லையா? அந்த ரப்புக்கு நாம் கட்டுப்பட்டு அந்த ரப்புக்கு அச்சம் கொண்டு நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்று அந்த மகள் சொல்கின்றாள். அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை எப்பொழுது வரும்? ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இரையச்சம் ஆட்கொண்டு விட்டால் மட்டும் தான் இத்தகைய சிந்தனைகளும் இத்தகைய பதிலும் வரும். நம்மை சுற்றி எத்தனை பாவங்களும் தவறுகள் நிகழ்ந்தாலும் ஒரு முஃமின் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நபியே, அல்லாஹ் அவர்களை பார்க்கின்றான் என்று அவர்களுக்கு தெரியாதா? முஃமின்
முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், இப்படிப்பட்ட இரையச்சம் முஃமினுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் எத்தகைய பெரும் பாவங்களிலேயும் சிக்கிவிடுவார் என்பதற்கு அழகான உதாரணம் தான் இந்த வார்த்தையை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிலிர்த்து போகின்றார்கள், வியப்பிற்கு உச்சத்தில் அடைகின்றார்கள். மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணை வரவழைத்து தன்னுடைய மகனுக்கு அந்த மகளை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அந்த பரம்பரையில் உதித்தவர்கள் தான் இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது இஸ்லாமிய நேர்வழி பெற்ற கலீஃபாவாகவும் திகழ்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய மகனான ஆசிம் அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். இப்படி இரையச்சத்திற்கு உதாரணமான எத்தனையோ நிகழ்வுகள். அல்லாஹு அக்பர். முஃமின்கள் வரலாற்றில் பேசும் பொருளாக ஆகுவதற்கு காரணமாக இருந்தது இந்த இரையச்சம் தான். நாளை மறுமையில் 7 நபர்கள் மட்டும்தான் அந்த சூரியன் தலைக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாரும் மிக வெப்பத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கக்கூடியவர்கள் வெறும் 7 பேர் தான். அந்த 7 பேரில் முதலாம் அவர் அல் இமாமுல் ஆதில், நேர்வழி பெற்ற நேர்மையான அரசர், நேர்மையான தலைவர். இரண்டாம் அவர் ஷாபுன் நஷ்அ ஃபீ இபாதத்தி ரப்பி, ஒரு வாலிபர், அவர் வாழும் காலகட்டத்தில் ரப்புக்காகவே வாழ்ந்து வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபர். மூன்றாம் அவர் ரஜுலுன் கல்புஹு முதஅல்லிகுன் ஃபில் மசாஜித், மூன்றாம் அவர் எவருடைய உள்ளம் மஸ்ஜிதுகளோடு ஒட்டப்பட்டிருக்கின்றதோ, மஸ்ஜிதுகளோடு தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கின்றதோ, மஸ்ஜிதுகளை விட்டு அகன்று விட்டால் எப்பொழுது மஸ்ஜிதிற்கு மீண்டும் வருவோம் என்ற அந்த சிந்தனை இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர் நாளை ரப்பினுடைய அர்ஷின் நிழலை பெறுவார். நான்காம் அவர் வரஜுலானி தஹாபானி ஃபில்லா, அல்லாஹ்விற்காக நேசம் கொண்ட 2 மனிதர்கள், 2 நபர்கள் அல்லாஹ்விற்காக மட்டும் நேசம் கொண்டவர்கள், இஸ்லாத்திற்காகவும் தொழுகையில் வந்து நட்பு கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக நட்பு கொண்டவர்கள் நாளை மறுமையில் ரப்பினுடைய அர்ஷின் நிழலை பெறுவார்கள். 5ஆம் அவர் தொலபத்து இம்ரஅத்துன் ஸாத்து மன்ஸபின் வ மாலின், ஒரு அழகான பெண்மணி, மிக உயர்ந்த அந்தஸ்தினுடைய பெண்மணி, தவறுக்காக அழைத்த பொழுதும் ரப்பு என்னை பார்க்கின்றான், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லி யாரும் பார்க்காத பொழுதும் அந்த பாவத்திலிருந்து விலகி தப்பி ஓடுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் அவர் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழலை பெறுவார். ஆறாவது நபர் ரஜுலுன் தஸத்தக அஹ்ஃபா, தன்னுடைய இடது கை சதக்கா செய்தது, வலது கை அறியாது. அப்படி மறைமுகமாக சதக்கா செய்பவர், தான தர்மங்களை நிறைவேற்றுபவர், அவர் நாளை ரப்பினுடைய அரிசி நிழலை பெறுவார். 7வது நபர் நாம் இன்று இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இரையச்சம் கொண்ட மனிதர்களுடைய அந்த மகத்துவம், நாளை மறுமையில் அந்த நிலையில் எல்லாருக்கும் கிடைக்காத அந்த பெரும் பாக்கியத்தை பெறக்கூடிய 7ஆம் நபர் யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليًا وابكى, அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து ஒரு சிறு துளி கண்ணீரை வரவழைத்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய ரப்பின் அர்ஷின் நிழலை பெறுவார். இந்த 7ஆம் அவர் பற்றி தான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இரையச்சமுடையவர்கள், இரையச்சத்தால் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீரை வடிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை பெறுவார்கள். அத்தகைய அமளி துமளிகள் நிறைந்த, பயங்கரங்கள் நிறைந்த மறுமையில் அவர் மட்டும்தான் மிக நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதே போல சஹாபிகளின் மிக உயர்ந்த தரஜாக்களை பெற்ற சஹாபாக்கள் எல்லாம் சொல்வார்கள், கஅப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயே ஒரு முறை கேட்கப்பட்டது, இரையச்சம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அழகான வார்த்தைகள், லிஅன் அப்கா மின் ஹஷ்யத்தில்லாஹி ஹத்தா தஸீல துமூஇ அலா வஜ்னதி, நான் இரையச்சத்தால் கண்ணீர் வடிப்பதிருக்கின்றது, அந்த கண்ணீர் என்னுடைய உடலில் வடிந்து கொண்டிருப்பது என்பது
என்னுடைய உடல் அளவிற்கு நான் சதக்கா செய்வதை விட, தங்கத்தால் தான தர்மங்களை செய்வதை விட அந்த ஒரு துளி கண்ணீர் என்னிடத்தில் சிறந்தது என்றார்கள். சஹாபாக்கள் மிக பெரிய அமல்களை எல்லாம் செய்வது சிறப்பு என்று சொல்லவில்லை. ஒரு துளி கண்ணீர் அல்லாஹ்விற்கு அஞ்சி யார் அந்த கண்ணீரை விடுகின்றாரோ அது பெரும் அளவிற்கு தான தர்மங்களை செய்வதை விட, தங்கத்தால் தான தர்மங்களை செய்வதை விட சிறந்தது என்று கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அழக்கூடியவர்களுடைய நன்மாராயம் ஏராளம் ஏராளம். அப்படி நாமும் தொழுகையில் இருக்கும் பொழுதும் சரி, தனியாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் விடுகின்ற கண்ணீர், அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்த மதிப்பு இருக்கின்றது. நாளை மறுமையில் எந்த ஒரு அமலும் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்பார் ஒரு மனிதர். அவருக்கு கொடுக்கப்படும் ஆமால் பட்டோலை, அவர் செய்த உலகத்தில் செய்த நன்மைகள் பாவங்கள் எல்லாவற்றும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டோலை, அவருக்கு எந்த நன்மைகளும் இருக்காது. அவருடைய மீசான் தராசிலே நன்மைகள் எதுவும் இருக்காது, அது அப்படியே கீழே இருக்கும். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு துளி கண்ணீர் அல்லாஹ்விற்கு அஞ்சி விட்டிருப்பார். அந்த கண்ணீரை வைப்பது, அந்த கண்ணீரை மலக்குகள் அந்த மீசான் தராசில் வைப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த மலக்குகளால் அதை கணக்கிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளின் பட்டியலை அவருக்கு கொடுக்கும். மலக்குகள் சொல்வார்கள், ரப்பே, இந்த அளவை எங்களால் கணக்கிட முடியவில்லை என்று சொல்லவுடன் அல்லாஹ் சொல்வான், அந்த அமலுக்கு நான் தான் கூலி வழங்குவேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ரப்பிற்காக இரையச்சம் கொண்டு விட்ட கண்ணீர், அது அல்லாஹ் நாளை மறுமையில் தானாக வந்து அதற்கு கூலி அளிப்பான் என்பதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இரையச்சத்தினுடைய நிலைமை இப்படித்தான். அல்லாஹ் யாரை இரையச்சம், யார் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்கின்றார்களோ உலகத்தில் அவர்கள் நேரான வழியில் வாழ்வார்கள். குறிப்பாக வாலிபர்கள், இன்றைய இஸ்லாமிய தலைமுறையினர், அவர்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான பண்பு இந்த இரையச்சம். பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள், ஆசிரியர்கள் பார்க்கின்றார்கள், வாத்தியார் பார்க்கின்றார் என்றெல்லாம் பாவங்கள் செய்வது, தவறுகள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கண் பார்வையை விட்டு அகன்று விட்டால் சுய இச்சை அவர்களை பாவம் செய்ய தூண்டும். அப்பொழுது அவர்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனையும் இரையச்சமும் தான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, வாலிப சமூகத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறையினரை அதற்காக வார்த்தெடுக்க வேண்டும். அப்படி ஒரு பொறுப்பை பெற்றோர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதை கவனத்தோடு வளர்க்கவும் அவர்கள் கடமைப்பட்டுள்ளார்கள். இறைநேசர்களுடைய வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ நிகழ்வுகள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஹரமைன் என்று போற்றப்பட்டவர்கள், மக்கா மதீனா இரு புனித ஸ்தலங்களிலேயும் இமாமாக இருந்தவர்கள். எல்லா தரீகத்தும் அவர்களை கொண்டு தான் அடையும். அப்படிப்பட்ட மிக உன்னதமான ஸ்ரீதேவியாக, இறைநேசராக இருந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அடைவதற்கு முன்னால் அவர்கள் ஒரு திருடராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வழிப்போக்கராக, அதாவது வழியில் வரக்கூடியவர்கள் எல்லாம் வழிப்பறி செய்யக்கூடியவராக இருந்தவர். திடீரென்று தனக்கு பிரியமான ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக சென்று, தன்னுடைய காதலியை பார்ப்பதாக சென்று ஒரு சுவரை ஏறி அந்த சுவற்றிற்கு மேலால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனத்தை கேட்கின்றார்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இந்த வசனம் தான் எத்தனையோ பாவிகளையும் அவர்களை புனிதர்களாக மாற்றிய வசனம். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ, இரையச்சம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து உள்ளம் நடுநடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற வசனத்தை அவர்கள் கேட்டது தான் தாமதம். அவர்கள் இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் அழித்து அதற்காக தௌபா செய்து பிறகு அவர்கள் மதீனாவில் சென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்தும் செய்கின்றார்கள், ஹஜ்ஜும் செய்கின்றார்கள். அவர்கள் திருடராக இருந்த வரலாறு அப்படியே மாற்றப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு சூஃபியாகவும் இறைநேசராகவும் மாறுகின்றார்கள். காரணம் இந்த வசனம். இரையச்சம் கொள்ள இவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற வசனம் அவர்களுக்கு மட்டுமல்ல, முஃமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தான். நம்முடைய சிந்தனையிலேயும் இந்த சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான், இரையச்சம் கொள்ளக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா?